வேண்டாம் மாதங்கி. தாம் இதை தம்முடனேயே எடுத்துச் செல்லுங்கள். தாம் இங்கிருந்து சென்று விடுங்கள். சென்று விடுங்கள். இனி லிங்கம் உன் அருகில் இருக்க தேவையில்லை. நீதான் லிங்கத்தையே ஆலிங்கனம் செய்து விட்டாயே. பார்த்தீர்களா பிரஜாபதி? ஆணவத்தை கொண்டு இறைவனை வெல்ல இயலாது. சிவனை சக்தியை கொண்டல்ல, இறை பக்தியை கொண்டு மட்டுமே வெல்ல இயலும். கூர்ந்து மாதங்கியை போக வேண்டாம் என்று கூறுங்கள். இதில் அவர்களது தவறு எதுவும் இல்லை. என்னை தடுக்க எவ்வளவு முயற்சி செய்தார்கள். இதில் மாதங்கியின் தவறு ஏதும் இல்லை தந்தை. மறந்துவிடு என்னை. இவை அனைத்தும் உன் பிரமையாகும். இது உன் வாழ்வில் இன்னலையும் விளைவிக்கலாம். பிரசுதி என்ன கூறுகிறாய்? சத்தி என்னை அவமானத்திலிருந்து மீட்க அச்சிவலிங்கத்தை எடுப்பதா? அதுவே எனக்கு அவமானம் அல்லவா? அவமானமா? லிங்கம் உடைபடக் கூடாது, சிவமானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக சத்தி அவ்வாறு செய்திருக்கலாம். இல்லை சுவாமி, மனுவின் புத்திரி பிரசூதியின் வாரிசுகள் சிறந்த பண்புகளுடன் பிறந்தவர்களாவார்கள். சதி அவள் அனைவரிலும் தலை சிறந்தவளாவாள். தன் தந்தையின் மானத்தை விட இன்னொருவரின் மானத்தை அவள் பெரிதாக எண்ணுவாளா? அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை. எனது மனதில் அவ்வாறு ஒரு எண்ணம் உதிக்கவில்லை. காதல் மானிடனின் கண்களை குருடாக்கிவிடும். தாங்கள் கூறுவது போல் நமது மகள் யாரையாவது காதலித்தாலும் என்றும் என் புதல்வி விவேகத்தை இழக்க மாட்டாள் சுவாமி. நமது சதி ஒருவரை காதலிப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? சதிக்கு சிவன் மீது மோகம் இல்லையா? சிவனை காதலிக்கவில்லையா? இல்லை சுவாமி. வேற என்ன காரணம்? என்னை பொறுத்தவரையில் அது ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம் சுவாமி. ஒருவேளை அந்த சிவன் தன்னுடைய வினோத சக்தியின் வாயிலாக சதியின் மனதில் வியாபித்து அவளை தன்வசப்படுத்தி இருக்கலாம் என்று தோன்றுகிறது சுவாமி. சதி அடைந்திருக்கும் பருவத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது சகஜமாகும். தாம் கவலை கொள்ள தேவையில்லை. நடக்கும் சம்பவங்களை கவனித்தால் நீ கூறும் பதில் சரி என்று எனக்கு தோன்றவில்லை. தம் புதல்வி மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் சுவாமி.
அவள் சாதாரண மனித சக்தியின் வசமோ இல்லை விரோத சக்தி வசமோ ஈர்க்கப்பட மாட்டாள். தன்னை பெற்றவரின் மானத்திற்கு எதிராக அவள் என்றும் நடக்க மாட்டாள். ஆம் சுவாமி. இந்த வார்த்தையை சதி தன் வாயால் கூறினால் நான் நிம்மதியும் ஆனந்தமும் அடைவேன். அவசியம் கூறுவாள் சுவாமி. நான் அவளை தம்மிடம் அழைத்து வருகிறேன். நினைவில் கொள்ளுங்கள் சுவாமி, தம்மிடம் மன்னிப்பு கேட்பதோடு தன் இதயத்திலிருந்து ஈசனை அவள் என்றென்றைக்கும் நிராகரித்து வைப்பாள். எண்ணற்ற முறை எடுத்துரைத்தும் ரோகிணி இவ்விடம் விட்டு புறப்பட தயங்குகிறாள். ஆனால் இவ்விடத்தில் பிரஜாபதியின் கோபத்தை பொறுத்து என்னால் இங்கிருக்க இயலவில்லை. இதை எவ்வாறு நான் அவளுக்கு விளக்குவேன்? எதை பற்றிய யோசனை? ரோஹிணி, சதி நித்திரையிலிருந்து விடுபட்டு விட்டாள். இதன் பிறகு நாம் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? ஏன் இவ்வாறு வினவுகிறீர்கள்? சதி குணமடைந்தால் இவ்விடம் விட்டு புறப்படலாம் என்று நீதானே கூறினாய். ஆனால் சிறிது நாட்கள் இன்னும் இங்கு இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். உனது கணவனது பெயருக்கு எந்த இழிச்சொல்லும் ஏற்படக்கூடாதல்லவா? எண்ணில் அடங்கா கடமைகள் எனக்கும் உள்ளன. மற்றவர் என்ன கூறுவார்கள்? சந்திரன் தன் கடமையை மறந்தான் என்றால் அது என் பெயருக்கு இழிவல்லவா? ஆகட்டும், இப்போதே தந்தையிடம் உத்தரவு பெற்று வருகிறேன். அக்கா, நில்லுங்கள். வாருங்கள். ஏன், ஏதாவது கூற வேண்டுமா? ஆமாக்கா, இதற்கு மேலும் இவ்விடம் இருக்க அவருக்கு இஷ்டமில்லை. ஆகையால் தந்தையிடம் சென்று உத்தரவு பெற்று செல்லலாம் என்று எண்ணினேன். தவறு. ஏன் அவ்வாறு தோன்றியது? இது அதற்கு தகுந்த சமயம் அல்ல. காரணம் என்ன? ஏன் தக்க சமயம் அல்ல என்கிறீர்கள்? சதிதான் குணமடைந்து விட்டாளே. ஆனால் குடும்பத்தின் நிலை இன்னும் தெளிவடையவில்லை. இங்கு அமைதி இன்னும் திரும்பவில்லையே. அக்கா, அதற்காக நாம் இங்கிருப்பது சரியாகாது. நாம் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் இவ்விடம் இருப்பது? உனது கேள்விக்கு நான் பதிலளித்து விட்டேன் ரோகிணி. எது இனி சரியென்று உனக்கு தோன்றுகிறதோ அவ்வாறே செய். ஆனால் இவ்விடம் விட்டு நான் வரப்போவதில்லை. இக்குடும்பத்தின் அமைதியை நான் மிகவும் பெரிதாக எண்ணுகிறேன். உண்மைதான் அக்கா. அதோடல்லாது அங்கு எனக்கு யார் துணை? அங்கு எனக்கு யார் உள்ளார்கள்? நான் இவ்விடம் விட்டு சந்திரலோகம் வரப்போவதில்லை. சதி, என்ன இது? எத்தனை முறை கூறியிருக்கிறேன், அந்தண குலத்தின் பெண்கள் விரித்த கேசத்தோடு இருக்கக்கூடாது. நான் உன்னை அலங்கரிக்கிறேன், வா. உட்கார். ஒன்றை அறிவாயா சதி? வேதனை ஏன் ஏற்படுகிறது?
இக்கேள்வியை நான் ஒருமுறை என் தந்தை மனுவிடமும் வினவினேன். அக்கேள்விக்கு அவர், பிரசூதி, இதற்கான விடையறிய உனக்கின்னும் வயதாகவில்லை என்றார். கூறியதை அப்போதே நான் கேட்பேனா? உன்னைப் போல்தான் நானும் இருந்தேன், பிடிவாதக்காரி. முடிவில் தந்தை என் வினாவிற்கு விடை அளிக்கத்தான் செய்தார். தந்தை என்னை அன்புடன் அருகில் அமர வைத்து, வேதனைக்கு காரணம் ஒன்றுதான், அசத்தியம் என்றார். சத்தியம் வாழும் இடத்தில் வேதனை என்பது வாழாது. அதோடு தந்தை என்னிடத்தில் சத்தியமே உயர்ந்தது, சத்தியம்தான் சிறந்தது, அதுவே இன்றியமையாதது என்றார். நீயும் சத்தியத்தின் வழி நடக்க வேண்டும் சதி. எவர் அவ்வழியில் நடக்கின்றாரோ அவர் வாழ்வில் வேதனை என்பது குறுக்கிடாது. என் தந்தை இன்னொன்றையும் கூறியிருக்கிறார். சத்தியத்தை தேடுபவன்தான் அந்தணன். ஒரு அந்தணன் இவ்வுலகில் பிறப்பதற்கு காரணமே துக்கத்தின் நிவாரணத்திற்கென்றார். அதோடு ஒரு அந்தணன் சத்திய வழியில் நடக்கவில்லை என்றால் அதன் வேதனையை அந்த பிரம்மனாலும் விலக்க இயலாது. சதி, பேசிக் கொண்டிருந்ததால் உன்னை அலங்கரிக்க நான் மறந்துவிட்டேன். வா. உன்னுடைய வேதனை என்னவென்று நான் அறிவேன். ஆனால் சதி, இந்த வேதனைக்கு காரணம் நீ அல்ல, உன்னுடைய இந்த பருவமாகும். இப்போது நீ இருக்கும் பருவத்தில் மனதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் கணைகளாக பொங்கி எழும். அனைத்தும் விடையில்லா வினாக்கள். உன் மனதில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வென்பதே இல்லை என்ற அச்சம் உன் மனதில் எழும். நான் கூறுவது சரிதானே? நான் உன்னை ஒன்று கேட்கிறேன். பெற்றவரான பிரஜாபதியை விரோதியாக எண்ணுகிறாயா? இல்லை தாயே, அவ்வாறு நான் சொப்பனத்தில் கூட எண்ணியதே இல்லை. நான் அறிவேன்.